வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ளஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு லோ. அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பி பீரியட் நல்லாவே போனாங்க. அப்புறம் சிடிஇ பீரியட் எல்லாமே வந்து ஒரு இன்சைட் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி பீரியடு அக்ரெசிவாக மூவ் ஆச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையில் வேறு வந்துச்சு மார்க்கெட். சேம் டைம் அக்ரெசிவாக செல் பண்ணாங்க. அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பெரிய ஒரு ட்ராஸ்டிக் மூவ் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 24,985 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிருக்கும். 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட்லாம் எத்தனை பேர் லாஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விக்கை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ட்ரேட் ஆகுது. பட் இதெல்லாமே வீக்கான லெவல்ஸ் தான். ஸோ நம்ம நாளைக்கு பார்க்க போகிற லெவலும் இது தான். நாளைக்கான லோ லெவல் பார்த்தீங்கன்னா சேம் இன்னைக்கான லோ 24,985. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இது செகண்ட் டார்கெட். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 2850, 2985, 24,985. இதுதான் வந்து லோக்கான நம்மளோட லெவல். ஒருவேளை மார்க்கெட் அப் ஆகுது அப்படின்னா இந்த ஹையை கிளியர் பண்ணுவாங்க. ஆல் டைம் ஹையை ஒருவேளை கிளியர் பண்ணுவாங்க. அப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவல் கிளியர் ஆகிடும். அகெயின் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். அப்போக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்ப்போம் வாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஆல்ரெடி எஸ்டர்டே சொல்லியிருந்தோம் பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அங்கேருந்து ஒரு பி பீரியட் ஓகே நல்லா தான் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஒரு ஸ்பைக் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் சிடிஇஎஃப் பீரியட்லாம் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் போல் ஒன் டைம் ஃப்ரேம் டவுனில் தான் நடந்துச்சு. பட் எஃப்ஜி அண்ட் ஜி பீரியட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பாச்சு. தென் அங்கேருந்து அக்ரெசிவாக செல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டே லோக்கிட்டே கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை. ஆல்ரெடி ஒரு கேப் அப் மார்க்கெட்டு தான். இங்கே நேற்று க்ளோஸ் ஆன மார்க்கெட் கேப் அப் தான் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்த பையர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இல்லை. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. எப்போ வேணால் அகெயின் ஒரு பெரிய செல்லிங் வரலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ஓகே, லெவல்ஸ் பார்த்துடலாம். நம்ம இனி வந்து அப்புக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, பட் டவுனுக்கு தான் இனி ஃபோக்கஸ் எல்லாமே. மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த லெவலை கிளியர் பண்ணும். இந்த லெவல் நல்லா பார்த்துக்கோங்க, 51,100ன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல் தான். இந்த லெவலை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் இந்த கேப்பு இங்கே கொடுத்துருந்த கேப்பை வந்து இந்த கேப்பை கிளியர் பண்ணும் மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து டவுனுக்கான ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கான லெவல்ஸு, நாளைக்கான லெவல்ஸு. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சேம் டைம் வந்து இந்த இண்டிகேட்டரு கேண்டில் ஸ்டிக்லாம் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிங்களோ அவங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். இதில் மார்க்கெட்டை பற்றின முழு புரிதலையும் நம்மளால், அதாவது 360 வியூவையும் மார்க்கெட்டை பற்றின ஒரு முழு 360 வியூவையும் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மாறிடுங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு தேவையான எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் இதில் தான் இருக்கும். ஸோ நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்ப்போம்.